அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம அல்-ஃபாத்திகாவோட சூறாவுல மித்தமுண்டான ஆயத்துக்களோட அர்த்தங்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆயத்தோட அர்த்தமும் தெரியும் போது நமக்கே நம்மள மெய் சிரிக்க வைக்கும். இப்ப பாருங்க, மாலிக்கி யௌமித்தீன். மாலிக்னா என்னதுன்னா அரசர். இது அல்லாஹ்வோட 99 பெயர்களையும் ஒன்று. மாலிக்னா அரசர், யோம்னா நாள், தீன் இதுல எப்படி எதை குறிப்பிடுதுன்னா நியாய தீர்ப்பு. அதாவது மறுமையில நம்மளுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும்னா அந்த நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாவை இதுல புகழ்றோம். மாலிகி யௌமித்தீன்னா தீர்ப்பு நாளின் அரசரே அல்லது தீர்ப்பு நாளின் அதிபதியே. அதிபதி, அரசர், உரிமையாளர் எல்லாமே அல்லாவோட 99 பெயர்ல உள்ள மாலிக்கு பொருந்தும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த சூறாவை ஓதும் போது நம்மளுக்கு மாலிக்னா அரசர், யௌம்னா நாள், தீனா தீர்ப்பு நாள். அப்போ அரசர் எதோட அரசர்? தீர்ப்பு நாளின் அரசர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையில அல்லாஹ்வை புகழ்ந்தோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இதுல நம்ம அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறோம், மேலும் அல்லாஹ்வை நம்ம வணங்குதோம்னு சொல்றோம். பாருங்க, ஈயாக்க உன்னை மட்டுமே. அரபில ஈயாக்கனா தமிழ்ல உன்னை மட்டுமே. நஹ்புது வணங்குகிறோம், நஹ்புதுனா வணங்குகிறோம். வ ஈயாக்க ஃபர்ஸ்ட்ல உள்ள ஈயாக்கவே வ ஈயாக்கவா வந்திருக்கு. அப்போது மேலும் உண்மையே. நஸ்தஈன் உதவி கேட்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸ்ல எப்படின்னா, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி கேட்கிறோம். அப்போ நம்ம அல்லாஹ்வை இதுல புகழுது எப்படின்னா, உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி கேட்கிறோம்னு சொல்லி நம்ம அர்த்தம் சொல்றோம். இப்படி நம்ம தொழுகையில நம்ம சொல்லக்கூடிய அல்-ஃபாத்திஹா சூறாவுல ஒவ்வொரு வார்த்தையில உள்ள அரபி வார்த்தையோட தமிழ் அர்த்தம் தெரியும் போது நம்மளோட தொழுகையோட கவன சிதறல் இல்லாம நம்ம அதிலே ஃபுல் கவனத்தையும் செலுத்துவோம். நம்மள சைத்தான் தீண்டாது. நம்மளோட எண்ணங்களை சைத்தான் குழப்படைய செய்யாது. இப்ப நம்ம தொழுகையில இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அதோட தமிழ் அர்த்தம் தெரியறதுக்கு மூலியமா அந்த குழப்பங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். நம்ம அரபி மொழியில சொல்றதோட அந்த அரபியோட தமிழ் அர்த்தங்கள் தெரிஞ்சா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இகதின ஸ்ராத்தல் முஸ்தகீம். இகதினா எங்களை வழிநடத்து. ஸ்ராத் பாதை. இப்போ ஸ்ராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ராத்துங்கிறது பாதை. முஸ்தகீம் நேரான, சீரான. எங்களை நேரான பாதையில் வழிநடத்து. இகதின அப்போ எங்களை நேரான பாதையில் வழிநடத்துன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சா? இகதின ஷ்ராத்தல் முஸ்தகீம். ஷ்ராத்தல்னா எங்களை நேரான பாதையில் வழிநடத்துன்னு அர்த்தம். ஸ்ராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம் கை. இதுலயும் இந்த பாருங்க, ஸ்ராத்னா அதே பாதை, அல்லதீனா அவர்கள், அவர்களின், அன்அம்தனா நீ அருள் புரிந்த, அலைஹிம்னா அவர்களுக்கு மேல், ஹைர்னா அல்லாத. இந்த வார்த்தைகளை அர்த்தம் புரியுங்க. இதை ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தாப்புல சென்டென்ஸோட அர்த்தம் தெரிஞ்சாதான் இதோட முழுமையான விளக்கம் தெரியும். ஸ்ட்ராத்னா பாதை, போனதிலே படிச்சிருக்கோம். அல்லதீனா அவர்கள், அன்னம்தன்னா நீ அருள் புரிந்த, அலைஹிம் அவர்களின் மீது, ஹைர் அல்லாத. ஹைர்னா அல்லாத. சின்ன வேர்டு இருந்தா பாருங்க, இந்த ஹைருங்கிறது அடிக்கடி குரான்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்ப கயிறு வரும்போது, ஹைரு வரும்போதெல்லாம் அல்லாதன்னு சொல்ற வேர்டு நம்மளுக்கு கண்டிப்பா வரும். சரியா? அல்லதீனா அன்னம்த அலைஹிம் மஹ்லூஃபினா கோபம் அடைந்தவர்கள். சரியா? அழகி அவர்களுக்கு மேல், ஒளி ஒளன்னா மேலும் அல்லாத, ஒளி தவறி போனவர்கள். இதோட எப்படி தெரியுமா? நீ அருள் புரிந்தவர்களின் பாதையில் எங்களை வழிநடத்து. கோபம் பெற்றவர்களுக்கு அல்ல, வழி தவறிய பாதைகளில் அல்ல. அப்போ இதுல இந்த பாருங்க, வாலிங்கிறது வழி தவறியவர்கள், மஹ்லூஃபிங்கிறது கோபம் அடைந்தவர்கள். அவர்களோட பாதையில எங்களை வழி நடத்தாத. அந்த நீ அருள் புரிந்தவர்களோட பாதையில வழி நடத்து. சரியா புரிஞ்சிச்சுன்னா, நீ எப்படி எங்களை வழி நடத்தணும்னா, அண்ணாத்த அருள் புரிந்தவர்களின் மீது, அழகின் அவர்களின் மீது எங்களை வழி நடத்து. கயிறு அல்லாத இவர்கள் மீது அல்லாத. யாருன்னா மகிழ்ச்சி